ஸ்டாலின் அவர்கள் லண்டன் இங்கிலாந்து போயிருந்தார். இங்கிலாந்துல போயிட்டு அங்க வந்து தந்தை பெரியாருடைய சிலையை திறந்தார். தந்தை பெரியாருடைய சிலையை திறந்தாரா, படத்தை பண்ண ஒரு படம். அந்த படத்தை திறந்துட்டு பேசுறாரு, நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், தந்தை பெரியாருடைய வாரிசு. யார் சொல்றா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமும் கிடையாதுயா. இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணா அவர்கள் தான் திமுகவுடைய நிறுவனர். 1949 திமுக தொடங்கப்பட்டது, அண்ணா தான் தொடங்கி வைத்தார். அண்ணா அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன் ஒரு படி மேல போறேன், கலைஞர் அவர்களுக்கும் உங்க கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கலைஞர் அவர்கள் பேரையோ அண்ணா அவர்கள் பேரையோ பெரியார் அவர்கள் பேரையோ பயன்படுத்துவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாதுயா. எள்ளளவும் தகுதி கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. உங்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கலைஞருடைய மகனாக இருக்கலாம், ஆனா அவருடைய கொள்கைக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுயா. இது நான் எந்த மேடையில வேணா நான் பேசுவேன். நான் போடுங்க, மேடையை போடுங்க, நான் வரேன். சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்ப என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல போனா சமூக நீதிக்கு ஒரு கிலோ எவ்வளவுன்னு கேட்பாருன்னு சொல்லுவாங்க. அது கூட கேட்க மாட்டார். ஸ்டாலினுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வருவாரு, பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, அவர் படிப்பாரு, அப்புறம் கேமரா, நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் ஆக்ஷன் கேமரா டேக் கட் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிடுவார். 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்கும். அப்புறம் அடுத்த நாள் வருவாரு, அப்புறம் கொடுப்பாங்க, படிச்சு அதுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு பொம்மை ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதுல 2-3 வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க. அவரை அமைச்சர்கள் பேர் வழியில வியாபாரிகள். அதுல மிகப்பெரிய வியாபாரி யார் தெரியுமா? எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அவர் பேர் அதான், எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அவர் இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி. அவர் கேட்கிறாரு, திருவண்ணாமலை போயிட்டு வந்த, நடைபயணத்தை போயிட்டு வந்தேன், போன ஒரு 2 வாரத்துக்கு முன்பு அங்க போய் அவரை போட்டு கீழி தொங்க விட்டுட்டேன். பயம் வந்துடுச்சு. அவர் கேட்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறார். நான் சொன்னேன், அவருக்கு வரலாறு தெரியாது ஏவாவேலுக்கு, எத்துராஜிலு வஜ்ரவேலுக்கு. ஏன்னா அவர் எந்தெந்த கட்சியில இருந்துட்டு வந்திருக்கிறார். அண்ணா திமுகவில் போனாரு, அப்புறம் அந்த சிலம்பரசு அவங்க அப்பா டி ராஜ் என்னென்னமோ போயிட்டு வந்தார். இப்ப திமுக இருக்கிறார். அதாவது திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிறது. 49 தொடங்கப்பட்ட திமுக கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள். திமுக 15 சட்டமன்ற தேர்தல். இந்த 15 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரே ஒரு முறை கூட தனியாக போட்டியிட்டது கிடையாது. நினைச்சு பாருங்க, முதல் தேர்தல் 57 முதல் தேர்தல் போட்டிட்டாங்க. 57 இருந்து போன தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தான் போட்டிட்டாங்க தவிர ஒரே ஒரு தேர்தல் கூட திமுக தனியா போட்டியிட்டது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள். 89 தொடங்கி 7 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து இருக்கிறது. அதில் 3 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டிட்டு. எங்களுக்கு தைரியம் இருக்குதுயா, எங்களுக்கு தைரியம் இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்க தயாரா இருக்கிறோம். நீ தயாரா இருக்கிறியா? திமுக தயாரா இருக்குதா? தனியா போட்டிட்டு தயாரா இருக்குதா? இல்ல, அவங்களால முடியாது. வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இங்க இருக்கின்ற மக்கள், இங்க ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒன்னா வாங்க. எனக்கு வேண்டியது இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த நகரத்தை சீரமைக்கணும், இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இந்த ஆத்தெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இந்த வரம் கடந்த தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். கடந்த தேர்தல் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள். சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில்
தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் அவர்களுக்கு திமுகவுக்கு கொடுத்தீர்கள். 40ல் 39 கொடுத்தீங்க 2019. 2021 அவங்களை ஆட்சிக்கு கொடுத்தீங்க, முதலமைச்சராக்கினீங்க ஸ்டாலின் அவர்களை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற வைத்தீர்கள். ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி பெற வைத்த தமிழக மக்களே, 4வது தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் இருக்கிறது. மறுபடியும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இங்க இருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள், பெற்றோர்கள், பெண்கள், நீங்க ஒன்னே ஒன்னு நீங்க சிந்திக்கணும். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டராக நான் சொல்றேன், முன்னாள் சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக நான் சொல்றேன். என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் தெரு தெருவா கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், மெத்தல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில் போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சிதம்பரம் நகரில் தெருவா, சந்து சந்தா, பக்கத்தில் இருக்கிற எத்தனை கிராமத்திலையும் கிடைக்குது. இதுதான் திமுக ஆட்சி. அதான் நான் சொல்றேன், முதல்ல குடியை கொடுத்தாங்க, நாசப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு 20 வயசு 22 வயசு இளைஞன் மது இல்லாம இருக்க முடியாது. அவனால சாயங்காலம் வந்துச்சுன்னா, முதல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 60-65 வயசுல தான் குடிப்பாங்க. இன்னைக்கு 12-13 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் இருக்கு, குடிக்கிறான். தெரு தெருவா கடை வச்சிருக்கிற, டாஸ்மாக் கடை மட்டும் இல்ல, சந்து கடை. 100 டாஸ்மாக் கடைனா 1000 சந்து கடை வச்சிருக்கிறான். 24 மணி நேரம் சாராயம் கிடைக்குது, மது கிடைக்குது. அதை விட மோசம் இன்னைக்கு கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், இந்த பவுடர் எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதை யார் தினம் விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதனாலதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை மீறி நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு போன் வருது காவல்துறைக்கு, எங்காலியா விட்டுடியா. இது நான் சும்மா நான் சொல்லலாமா? இருக்கிறது நான் சொல்றேன். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவன் 7-8 மாதத்துக்கு முன்பு கைது பண்ணாங்க. மத்திய போலீஸ் கைது பண்ணாங்க. மத்தியில இருந்து அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா என்ன சொல்றான்? 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் கிடையாது, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவன் என்ன பண்ணா? 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். இவன் தான் திமுக. இதுதான் திமுகவுடைய லட்சணம். அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த பெண்கள், நீங்க முடிவு செய்யுங்க. போதையா 3 முறை இவங்களுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. மாறாக உங்களுக்கு என்ன பண்ணாங்க? சிதம்பரம் நகரம் எடுத்துக்க. இந்த நகரத்துல 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் நடந்திருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்னுத்தையும் கிடையாது, ஒரு காரணம் கிடையாது. அப்புறம் எதுக்கா நீங்க திமுக ஓட்டு போடணும்? இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமிழக மக்கள் இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டியது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்க. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. ஏன்னா அவங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆட்சி செஞ்சாங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எலெக்ஷன் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ஏன்னா எதுவும் பண்ணலாம், உங்களுக்கு பண மூட்டை தவிர வேற எதையும் நம்பி இல்லாம. அதனால இல்லை, சிந்தித்து பாருங்கள். இப்போ பசுமை தாய் அருள் சொன்னார்கள், தேர் 4 வீதி. இந்த வீதியில நம்ம ஆட்சி இருந்தது என்ன பண்ணுவோம்? இந்த மேல போற கரண்ட் கேபிள்லாம் கீழே தரையில போட்டு இருப்போம். கேபிள் தேர் போறதுக்கு சௌரியமா இருக்கும். இது சாதாரண வேலை. இப்படி எவ்வளவு செய்யலாம். பக்கத்துல கொள்ளிடம் ஆறு இருக்கு. கொள்ளிடம் ஆறு வடகரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, தென்கரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. செல்லும் மகேஷ் சொன்னார்கள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திமுக, அதாவது 2011 ஆட்சி இல்ல காலத்துல இதே திமுக நாகார்ஜுனா கம்பெனிக்காக அங்கே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 45 கிராமம். நினைச்சு பாருங்க, கொள்ளிடம் வடக்குல 25 கிராமம், தெற்கு 20 கிராமம், 45 கிராமம். எங்க? கொள்ளிடம் ஆற்றின் படுகையில. படுபாவிங்க, வேற இடம் கிடைக்கல உங்களுக்கு. நீ ராமநாதபுரம் தரிசு நிலம் இருக்கு, அங்க போய் பண்ணு. இங்கே நமக்கு சோறு போடுற மண்ணியா?
முப்போகம் நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணு. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த பொன்னான மண்ணை அழிக்க யாரால? 1000 ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் என்ன? இந்த மண் வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் வந்த வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான். இடையில நம்ம வந்தவங்க என்ன பண்ணணும்? இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும். அதுதான் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த மண்ணை அழிக்க துடிக்கிற திமுக. நான் களத்துல நின்று போராடின, ஊரா போனேன். 45 கிராமத்துக்கு நான் போனேன். துண்டு பிரசுரம் கொடுத்தேன், பொதுக்கூட்டம் நடத்தினேன், போராட்டம் நடத்தினேன், அழுத்தம் கொடுத்தேன். அதன் பிறகுதான் மக்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சைமா சாய கழிவு பட்டறை எங்க? பரங்கிப்பேட்டையில. எங்க இருந்து சைமா சாய கழிவு என்ன தெரியுமாமா? திருப்பூர், ஈரோடு, பவானியில் இருக்கிற அங்க அந்த சாய கழிவு இருக்குல்ல, டையிங் கழிவு, அங்க இருக்கிற சாய கழிவுகள்லாம் பைப் மூலமா எடுத்துட்டு வந்து உங்க பரங்கிப்பேட்டையில அதை சுத்திகரிச்சு மீதி இருக்க தண்ணியை கடல்ல விடுவாங்களாம். என்ன திட்டம் அது? எங்க? பவானி, ஈரோடு, திருப்பூர். அங்க இருக்கிற கழிவுகள் இங்க எடுத்து வந்து உங்க மண்ணுல, உங்க விவசாய மண் அழிச்சு இங்க கழிவை சுத்திகரிக்கணும். ஐயா அங்க பண்ண தெரியாதம்மா. இதை முதல் எதிர்த்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். மற்ற கட்சிகள் எல்லாம் வாங்கிட்டானுங்க, அமைதியா இருந்துட்டாங்க, வாயே திறக்கல. ஏன்னா அது பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். எனக்கு என் மண்ணு என் மக்கள் தான் முக்கியம். அதுக்கு மேல எதுவும் கிடையாதுயா. அதனால நான் போராடி அழுத்தம் போராட்டம் பெரிய பிரச்சனை வரும் சொன்ன பிறகுதான் இப்ப திட்டம் ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்திக்க வேணும். நீங்க ஏதோ வந்தோம் பேசணும் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த மக்கள் நீங்கள் முன்னேறணும். 1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை, அந்த காலியிடங்களை நிரப்புவோம், 3.5 லட்சம் அரசு வேலைகள் புதிதாக உருவாக்குவோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். ஏதாவது உருவாக்குனாங்களா? ஒரு கருந்தை காணும். ஒன்னத்தையும் உருவாக்கல. வெறும் பேச்சுதான். இது திமுக ஆட்சி கிடையாது. இது கோயபெல்ஸ் ஆட்சி. என்ன ஆட்சி? கோயபெல்ஸ் ஆட்சி. கோயபெல்ஸ் என்ன தெரியுமா? யாரு தெரியுமா? கோயபெல்ஸ் ஒருத்தவன் உலகத்துல மிகப்பெரிய ஒரு கொடூரம் யாரு தெரியுமா? ஹிட்லர். ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெர்மனி நாட்டில் அப்ப இருக்கின்ற அதிபர். அவன் அப்ப அங்க இருக்கின்ற யூதர்களை கொலை பண்ணான். லட்சக்கணக்கான யூதர்கள், ஜூஸ கொலை பண்ணான். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். அந்த கோயபெல்ஸ் என்ன பண்ணுவானா, ஒரு பொய்ய ஒரு வாட்டி சொல்லுவான், 2 முறை சொல்லுவான், 3 முறை, 4 முறை, 5, 6, 10 முறை சொன்னானா மக்கள் அந்த பொய்ய உண்மையா நினைச்சுப்பாங்க. இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். அப்படி சொன்னா உலக எல்லாத்துக்கும் தெரியும். கோயபெல்ஸ் பிரச்சாரம் ஒரு பொய்ய 10 முறை சொன்னா 11ஆவது முறை மக்கள் ஓஹோ அது உண்மை அப்படின்னு நினைச்சுப்பான். இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். இதைத்தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யையே நம்பிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி. இது திமுக ஆட்சி கிடையாது, கோயபெல்ஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிக்கத்தான் நான் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன் ஒரு 3 வாரத்துக்கு முன்பு. இதெல்லாம் நீங்க படிங்க, ஆன்லைன்ல இருக்கு. விடியல் எங்கே? இது என்ன தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் உங்களுக்கு, தமிழக மக்களுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 505 வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று. இந்த புத்தகத்தில் அந்த 505 வாக்குறுதிகளும் இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கு. அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 66 தான். முழுமையாக 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 66 அறகுறையா. ஆக 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதினா எத்தனை விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு, 13%. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எத்தனை வாங்கணும்? எவ்வளவு மார்க் வாங்கணும்?
35 மார்க் வாங்கணும். திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான்? வெறும் 13 மார்க். 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? முடிஞ்சு போச்சியா, முடிஞ்சு போச்சு. இந்த புத்தகத்தை பாருங்க. இது சும்மா நான் சொல்லல, திமுக பழி சொல்லணும் நான் சொல்லல, தெளிவா எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். இத படிங்க. இதுக்கு சம்பந்தமா எந்த மேடையில விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன். திமுக நீங்களே மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன். இதுதான் என்ன வேணும். அதனால இது ஒவ்வொன்றும் நான் சும்மா ஏதோ குறை சொல்லணும்னு நான் சொல்லல. நான் அதனால இந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதி, அதெல்லாம் காவிரி டெல்டா பகுதி, டெல்டா பகுதி, இதெல்லாம் டெல்டா பகுதியில என்ன, டெல்டா பகுதியில என்ன, நமக்கு சோறு போடுகின்ற டெல்டா. இப்படி ஒரு டெல்டா வேற எங்கேயும் இந்தியாவில் அவ்வளோ இல்ல, செழுமையான டெல்டா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டெல்டா இங்க இந்த டெல்டாவுக்கு நீங்க பாதுகாவலர்கள் யாரு? என் தம்பிகளும் என் தங்கைகளும். இந்த டெல்டாவுக்கு, இந்த மண்ணுக்கு நீங்கள் எல்லாரும் பாதுகாவலர்கள். அந்த வகையில உங்களை உண்மையிலே நான் நேசிக்கின்றவன். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாத்துறா? நீங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கிறீங்க. கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, எங்க? அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி. இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி எப்படி வந்ததுன்னா, அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொண்டு வந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே சிதம்பரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உண்மையிலே அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். இது சாதாரண விஷயம் கிடையாது அவர் செய்தது. இந்த பல்கலைக்கழகத்தை சென்னையில தொடங்கியிருக்கலாம், இல்ல காரைக்குடியில தொடங்கியிருக்கலாம், இல்ல திருச்சியில தொடங்கியிருக்கலாம், இல்ல தஞ்சாவூர்ல தொடங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே சிதம்பரத்தில் தொடங்கியிருக்கின்றார். இந்த பல்கலைக்கழகத்தால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பட்டிருக்கின்றார்கள். லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள். அதாவது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு காலமா படிச்சவங்க யார் தெரியுமா? 80 விழுக்காடு முதல் பட்டதாரிகள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் தியர் ஃபேமிலி. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இங்க இல்ல, தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எங்க படிச்சீங்கன்னா அண்ணாமலையில படிச்சு. இல்லன்னா சென்னைக்கு போனோம். சென்னைக்கு எல்லாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை இன்று அதாவது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. ரொம்ப மோசடியில் இருக்கிறது. மருத்துவர்கள் கிடையாது. அது என்னைக்கு அரசாங்கம் எடுத்ததோ அன்னிலிருந்து அது வீழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள் இல்ல, மருந்து கிடையாது, அவசர சிகிச்சை கிடையாது, பரிசோதனை உபகரணங்கள் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக ஆட்சி. இது நான் இன்னைக்கு சொல்றேன். நான் ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சரி, இங்க 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் அமைச்சர்கள் நான் சொல்றேன், சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்றேன், இன்னும் 2 வாரத்திற்குள் இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை சீர் செய்யவில்லை, மருத்துவர்கள், அங்கே செவிலியர்கள், அங்கே மருந்துகள், அங்கே பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்றால் நானே இங்க போராடுவேன். மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். நான் என்ன போராட்டம் நடத்துவோம் தெரியுமா? அந்த மருத்துவமனையை பூட்டு போடுற போராட்டம். ஏன்னா இதுக்கு தேவையில்லையா? எதுக்கு அவர் மருத்துவமனை வச்சிருக்கீங்க? எதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்துறீங்க? அதை நீங்க அங்கிருந்து கையகப்படுத்தி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன வசதிகள் இருக்கியா? இது இல்லாம கடலூர் நகரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் என்று இந்த கேட்டோம். அப்ப கோரிக்கை வச்சோம். உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு கல் எடுத்துட்டு காமிச்சாரு, செங்கல் எடுத்து காமிச்சாரு. எங்க மருத்துவமனை, எங்க மருத்துவக் கல்லூரி? ஏன் இப்ப காமிக்க சொல்லுங்களேன். இப்ப உதயநிதிய ஒரு செங்கல் எடுத்து காமிக்க சொல்லுங்க. கடலூர்ல நீங்க தானே அடிக்கல் நாட்டினீங்க. உங்க ஆட்சியில் தானே 2011 அடிக்கல் நாட்டப்பட்டது. அது ஏன் என்னாச்சு? அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு? ஏன் ஒரு மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடாதா? அதுல என்ன சட்டம் இருக்குதா? சட்ட சிக்கல் இருக்குதா? இல்ல. அதாவது திமுக ஆட்சியில எல்லா துறைகளும் மோசமாயிடுச்சு. எல்லா துறைகளும் மோச நிலையில இருக்கு. கல்வி எடுத்துக்கினா அது மிக மிக மோசத்தில் இருக்கு. ஆசிரியர்கள் கிடையாது. பள்ளி கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறையும் சரி, ஆசிரியர்கள். அதாவது தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், தொடக்கப்பள்ளி 4000 பள்ளிக்கூடங்கள் ஒரே ஒரு ஆசிரியர். 5வது வரைக்கும்
4000 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர். அப்பனா என்ன கத்துக் கொடுப்பீங்க நீங்க? என்ன அந்த பிள்ளைங்க கத்துக் கொடுப்பீங்க? ஒரு ஆசிரியர் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர். இதுதான் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம். வெக்க கேடியா? எதுக்கியா நீங்க ஆட்சி நடத்துறீங்க? விட்டுட்டு போங்களையா? உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு போங்கயா. இல்ல எங்க கிட்ட விழுங்க, எங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க, நாங்க சொல்லுவோம். இல்ல என்ன கொடுமை தெரியுமா? என்னைக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. 1967 வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள், அத்தனையும் அரசு பள்ளிக்கூடங்கள். அது யாரை தொடங்கினா? கர்ம வீரர் காமராசர் தொடங்கினார். ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? தமிழ்நாட்டில் 37,000 அரசு பள்ளிக்கூடங்கள். அதுல எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 52 லட்சம் பேர். அதே வேளையில தனியார் பள்ளிக்கூடங்கள் எத்தனை தெரியுமா? 12,500. ஆனா எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 65 லட்சம் பேர். 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,000 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் வளர்ச்சி. இதுல என்ன வெக்கக்கேடு என்னன்னா, கடந்த மாதம் 207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறான், அரசு பள்ளிக்கூடத்தை திமுக கவர்மெண்ட். வெக்கக்கேடியா? நீங்களா எதுக்கியா நடத்துறீங்க? எதுக்கியா இந்த கல்வித்துறை நடத்துறீங்க? உயர்கல்வித்துறை அதோட மோசடி. பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் எதுவும் கிடையாது. 10,500 இணை பேராசிரியர்கள் வெறும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1,500 பேர் தான் இருக்கிறாங்க. 9,000 இடம் காலியா இருக்கு. இது நாசடி, நாசம் பண்ணிட்டு. சுகாதாரத்துறை இப்ப நான் சொன்னேனே, விவசாயத்துறை அதோட மோசம். இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேற இருக்கிறார். வெக்கக்கேடு இதெல்லாம். அதெல்லாம் ஒவ்வொரு துறையும் மோசடி இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் 5 ஆறுகள் உள்ள பாயுது, கடலுக்கு போகுது. 5 ஆறுகள். தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு ஆறுகள் இல்ல. ஆறு சுத்தினா படுகை இருக்குது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசம்னா, வெள்ளார் இதுல பூவனகிரியில வெள்ளார் போகுது. அங்க வெள்ளாறுல என்னன்னா, கோடை காலத்துல கடல் நீர் உள்ள வருது. ஏன்? கொள்ளிடத்துல வருது. நாளைக்கு போறாங்க, அலக்குடி போறேன், நாங்க போய் பார்க்க. அலக்குடியில தடுப்பணை கட்டணும்னு நான் சொன்னேன். ஆனா அதை பத்தி கவலையே இல்ல ஆட்சியாளர். ஒரு போராட்டமும் நடத்தினேன். ஏன் நான் சொல்றேன்னா, கடல் நீர் வெள்ளாறுலயும் கொள்ளிடம் ஆத்துலயும் கோடை காலத்துல உள்ள வருது. எவ்வளவு உள்ளனா? 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் உள்ள வருது. உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணி உப்பு தண்ணியா மாறுது. உப்பு தண்ணியா மாறுதுன்னா விவசாயம் பண்ண முடியாது, குடிக்க கூட முடியாது தண்ணிய. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா? இது இன்னைக்கு இந்த தீர்வு எப்ப தெரியுமா கொண்டு வந்திருக்கணும்? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கணும். என்ன தீர்வு தெரியுமா இதுக்கு? இந்த ஆத்தினுடைய முகத்துவாரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும். தடுப்பணை கட்டினா கடல் நீர் அங்கிருந்து உள்ள வராதா? சின்ன பெரிய தடுப்பணை கூட கட்டினா அந்த கடல் நீர் கோடை காலத்தில் இந்த பக்கம் வராது. மழை காலத்தில் தண்ணி இங்கிருந்து தண்ணி தான் அந்த பக்கம் போகணும். அங்க இருக்க தண்ணி உள்ள வரக்கூடாது. இது சாதாரண திட்டமையா? இதை கூட இவ்வளோ காலமா செய்ய முடியாத துப்பு இல்லாத இந்த திமுக. துப்பு கிடையாது இது கூட. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள். இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும், ஆத்த காப்பாற்றணும். ஆனா என்ன பண்ணானுங்க இவங்க? ஆத்துல தடுப்பணை ஏன் தெரியுமா கட்ட மாட்டானுங்க? மணலை கொள்ளடிக்க முடியாது. தடுப்பணை கட்டினா மணலை கொள்ளடிக்க முடியாது. கொள்ளிடம் ஆறு இருக்கு. இந்த கொள்ளிடம் ஆத்துல ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இருக்கு. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் அது ஓடுது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர். ஆனா ஒவ்வொரு 4 கிலோமீட்டர் மணல் குவாரி. இது கொள்ளடிக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு அமைதியா இருந்தானுங்க. 2வது ஆண்டுல இருந்து 26 மணல் குவாரியை திறந்து விட்டானுங்க. இந்த மணல் குவாரி இல்லாத மாட்டு வண்டி குவாரி இருக்கு. அது 24 மணி நேரம் மணல் மாட்டு வண்டியில் எடுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. இந்த 26 மணல் குவாரியில அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா மணல் குவாரி எங்கன்னா கொள்ளிடம் ஆத்துல தான் இருக்கு. இதுல என்ன தெரியுமா கணக்கு கொடுத்திருக்கிறானுங்க? 2023, 2024 நிதியாண்டில் மணல் குவாரிகள் மூலமாக தமிழக அரசுக்கு எவ்வளவு தெரியுமா வருமானம் வந்திருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு இருக்கு? 22 கோடி. எவ்வளவு?
22 கோடி 2023 2024 நிதியாண்டு ஓராண்டுல தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக மணல் குவாரி மூலமாக வந்த நிதி 22 கோடி. அவன் என்ன தெரியுமா கணக்கு சொல்றான்? அந்த ஒரு வருஷம் முழுவதும் 9500 யூனிட் மண்ணதான் மணல் குவாரி மூலமாக வித்திருக்கிறாங்க. எவ்வளவு? ஒரு வருஷம் முழுவதும் 9500 யூனிட். அப்படின்னா ஒவ்வொரு மணல் குவாரியிலையும் வெறும், அதாவது ஒரு நாளைக்கு 26 யூனிட் மணல். 26 குவாரியில் எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 26 யூனிட். ஒரு லாரி 3 யூனிட் மண் எடுத்துட்டு போகும். ஒரு லாரி ஒரு முறை, ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு முறை போயிட்டு 3 யூனிட். அப்ப என்ன கணக்கு வச்சிருக்கிறான்? எத்தனை யூனிட், எத்தனை லாரி ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போறது? இல்ல, 26 யூனிட் தான் ஒரு குவாரியில் ஒரு நாளைக்கு கணக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 லாரி. தமிழ்நாடு அரசு கணக்கின் படி எவ்வளவுனா ஒரு நாளைக்கு ஒரு குவாரியிலிருந்து 9 லாரி மட்டும்தான் மணல் ஏத்திட்டு போறதுன்னு அவன் கணக்கு. உண்மையாது? பாடுபாவீங்களா? கிலோமீட்டர் கணக்குல நிக்குதுயா ஒரு குவாரியிலையும். 5 கிலோமீட்டர்ல நிக்குது. ராத்திரி பகலா எடுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு அந்த 22 கோடி, தமிழ்நாட்டில் 26 குவாரியில 22 கோடி ஒரே குவாரியில ஒரே வாரத்தில் எடுக்கிற காசு. அப்போ எவ்வளவு மோசடி தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். அதுல இன்னும் மோசடி என்ன? தடுப்பணை கட்ட மாட்டான். தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நிற்கும், மணல் எடுக்க முடியாது. அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான். தடுப்பணை கட்டினா என்ன? எங்களுடைய கோரிக்கை என்ன? ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும். கட்டினா அங்க தண்ணி நிற்கும். சுத்தி இருக்கிற 20 கிலோமீட்டர்ல நிலத்தடி நீர் உயரும். கோடை காலத்திலையும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே ஈரப்பதம் இருக்கும், விவசாயம் செழிக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும். இதுதான் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தம் எதுக்குமே கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, பொதுமக்களே. ஏதோ சும்மா நான் வந்து விளம்பரத்துக்கு நான் அரசியல் பண்றவன் கிடையாது. உண்மையிலே உணர்வுபூர்வமாக நான் பேசுகின்றேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் அந்த தீர்வை திமுகவால் கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு கொண்டு வர தெரியாது, எதுவுமே தெரியாது. ஊழலை தவிர, கொள்ளையடிப்பதை தவிர வேற எதுவுமே, காசு தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் உங்கள் மூலமாக வர வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்றேன், மீண்டும் சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட கால கோரிக்கை. இந்த கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் வைத்திருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்றால், தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரத்து பண்ணணும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த கேஸ்ல நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் உண்மையா 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா, பிசி இருக்கிறாங்களா? நீதிபதி கேட்டிருக்கார். அதுக்கு நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நடத்த முடியாதுங்க. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானாலும் பரவாயில்லை, நான் நடத்த மாட்டேன், எனக்கு நடத்துறதுக்கு மனசு கிடையாது. யார் சொல்றா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய மோசடி உங்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் 1268 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமா கொடுக்கலாம் என்று 1268 நாட்கள் முன்பு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், அப்சர்வேஷன் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதை கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அந்த இடஒதுக்கீடையோ உள்ஒதுக்கீடையோ கொடுக்க மறுக்கிறார். தயங்குகிறார் சொல்ல மாட்டேன், ஏமாத்துறார். அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும்.
இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயம் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கட்சி, ஜாதி, மதம் என எதுவும் பார்க்காதீங்க, சமூக நீதி பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் இதை நான் அறிவித்திருக்கின்றேன். அமைதியான முறையில் நடக்கணும்டா, புரியுதா? புரிஞ்சுக்குங்கடா, அமைதியா நடக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. இந்த மாநாட்டில் எப்படி அமைதியா வந்தீங்கல்ல, அதே போன்று எனக்கு அமைதியா சிறை நிரப்பணும். எதுக்கு சிறை நிரப்பணும்? உங்களுக்கு வேலை, உங்களுக்கு படிப்பு, சுயமரியாதை வாழணும். அதுக்காக வேற எதுக்கும் கிடையாது. அதனால அதுக்கெல்லாம் தயாராகுங்க. அதெல்லாம் இன்னும் நான் வரப்போறேன், துண்டு பிரசல் எல்லாம் கொடுக்கிறேன், ஊரா வரப்போறேன். அது வேற, இந்த நடைபயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அதான். இதுதான் சமூக நீதி பிரச்சனைகள். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து எல்லோரும் ஒன்றிணையுங்கள், வாருங்கள். இங்கே சிதம்பரம் நகரில் மட்டுமில்லை, சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்துணை மக்களும் நமக்கு உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள், உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை நினைத்து பாருங்கள், விவசாயிகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், தொழிலாளர்கள் அதை விட கோபத்தில் இருக்கிறாங்க, மாணவர்கள் அதிக கோபத்தில், அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம். ஒன்றிணைவோம். நன்றி.